நாம இப்போ எக்ஸாம்பிள் 3.7 பார்க்கலாம். இஃப் P is real, discuss the nature of roots. நேச்சர் ஆஃப் பற்றி நமக்கு 10th பார்த்துக்கோம். டெல்டா ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இல்லையா, அது ஈக்குவல் 0 வந்தால் ஆகும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். கிரேட்டர் தான் ஈக்குவலாக 0 வந்தால் அது பாசிட்டிவாக வந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் இல்லை ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்லுவோம். ஈக்குவல் அப்புறம் நெகட்டிவ் வந்தால் அவசரம் நமக்கு ரூட்ஸ் ஆர் இமேஜினரி சொல்லலாம், இல்லை நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம். அதுதான் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 4x² plus 4px plus p plus 2 equal to 0. நேச்சுரல் ஃபார்ம்ல கண்டிப்பா டெல்டா ஈக்குவல் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுத்துப்போம். இங்க ஏ வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ், அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, பி வேல்யூ பார்த்தீங்கன்னா அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4p, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்ட் p plus 2. இப்போ பி ஸ்கொயரா, இப்போ 4p ஹோல் ஸ்கொயரா மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூந்து 4, சி வேல்யூது p plus 2. அப்புறம் 16p ஸ்கொயரா மைனஸ் இது 16 வருமா, 16 இன்ட்டு p plus 2. நம்ம நமக்கு 16 காமன் எடுத்துருங்க. எத்தனை நமக்கு p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2. சரிங்களா? இப்போ ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? மல்டி பண்ண மைனஸ் 2, சம் பண்ண மைனஸ் 1 தானே இங்கே. அப்போ என்ன நமக்கு 1 2 2 வருமா, அப்போ மைனஸ் 2 plus 1. சரியா? மல்டி பண்ண மைனஸ் 2 வரும், சப்ராக்ட் பண்ண மைனஸ் 1 வந்துருமா. அப்போ இது போல 16 இன்ட்டு p மைனஸ் 2 p plus 1 எடுக்கலாமா. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு இன்டர்வலாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ எந்தெந்த இன்டர்வலில் அதை நேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ரூட்ஸோட நேச்சர் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு தெரியும், நமக்கு அந்த இது 0 எத்தனை ஆகும், p மைனஸ் 2 இன்ட்டு p plus 1 ஈக்குவல் 0 எத்தனை ஆகும், p வேல்யூ தெரியும் உங்களுக்கு 2 வரும், மைனஸ் 1 வரும் இல்லையா. இது ஒரு இன்டர்வல் எடுத்துங்க. இன்டர்வல் என்ன பண்ணுவோம், நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்துப்போம். அடுத்து ஸ்மால் வேல்யூ இருந்து மைனஸ் 1னா அடுத்த கிரேட்டர் 2, அதுக்கப்புறம் ஃபுல்லாக போகும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? இது ஒரு டேபிள் போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டர்வல் எடுத்துக்கலாமா. இன்டர்வல் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த p மைனஸ் 2 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், p மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 போயிடும். நெக்ஸ்ட் அடுத்த சைன் இல்லை, சைன் ஆஃப் டெல்டாவோட சொல்லலாம் இல்லை, டெல்டாவோட சொல்லலாம், சைன் ஆஃப் டெல்டா. இன்டர்வல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அது மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் வருமா, இதுக்குள்ள என்ன வழித்தலாம், ஒரு மைனஸ் 2 தரலாமா. மைனஸ் 2 தான் p மைனஸ் 2 என்ன வரும், இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 2 மைனஸ் 4 வருமா, அப்போ நெகட்டிவ் நம்பர் இல்லையா. இங்கே மைனஸ் 2 பண்ண ஆகும், மைனஸ் 2 ப்ளஸ் 1 அதுவும் மைனஸ் தான், அப்போ அது மாதிரி என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மைனஸ் 1லேருந்து 1ல இன்டர்வல், இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல் தர ஃபர்ஸ்ட், அடுத்து இந்த இன்டர்வல், அடுத்து நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல் போகிறோம். அப்போ மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 வரலாமா. இப்போ 0 தரலாமா, 0 பண்ண p 0 போட்டா 0 மைனஸ் 2 வந்துருமா மைனஸ், அதே 0 ப்ளஸ் 1 ஆகும் ப்ளஸ் வரும் இல்லையா. அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பண்ணலாம் 2 to இன்ஃபினிட்டி போடலாமா. அப்போ இங்கே 2 to நமக்கு 3 போடலாமா, 3 மைனஸ் 2 வரும் ப்ளஸ் தான் இல்லையா. இங்கே 3 ப்ளஸ் 1 நமக்கு ப்ளஸ் 4 வரும் ப்ளஸ் தான், அப்போ ஆன்சர் ப்ளஸ் தானே. ஓகே, இப்போ நமக்கு நேச்சுரல் ரூட்ஸ் போக போகிறோம். சரிங்களா? அதான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இமேஜினரி ரூட் சொல்லுமா. இப்போ இமேஜினரி ரூட்ஸ் எப்போ பாருங்க, இஃப் எந்த இன்டர்வல் நமக்கு வந்து இமேஜினரி ரூட் ஒரு நெகட்டிவ் தானே, அப்போ மைனஸ் 1லேருந்து இஃப் இல்லையா. இப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அது p வேல்யூ மைனஸ் 1ல இருந்து p வேல்யூ இல்லையா 2 வரைக்கும் தான்.
இந்த இன்டர்வல் இருந்தா then roots are imaginary. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. அதுலயே எப்போ ஈக்குவல்ஸ் பார்த்தலாமா? ஈக்குவல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு 0 வரணும் இல்லையா? 0 எப்போ நமக்கு எக்ஸாக்டா அந்த p வேல்யூ +2 p வேல்யூ -1 போட தானே. அப்போ எப்போ இல்லாம அப்படி இஃப் இங்கே போடலாம். தென் டெல்டா வேல்யூ நமக்கு வந்து நெகட்டிவ் <0 ஆகுதுன்னா therefore roots are imaginary. நெக்ஸ்ட் நம்ம if p equal to நமக்கு என்னது +2 or p equal to -1 then டெல்டா நமக்கு வந்து equal to 0 ஆகும் இல்லையா? அப்போ therefore நம்ம என்ன ஆகும், roots are real and equal. ஓகேங்களா? real and equal. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா if எந்த இன்டர்வல் நமக்கு வந்து இப்போ பாசிட்டிவ் வருது, -∞ -1. அப்போ வந்து 2 +∞ தானே. அப்போ -∞ p -1 ஆர் 2 p +∞ இருந்தா தென் டெல்டா நம்ம நமக்கு >0 வருது இல்லையா? பாசிட்டிவ் வருது. therefore roots are real and unequal இல்லையா? அது டிஸ்டிங்ஸா இருக்கும். அவ்வளோதான். ஒன்றும் நேச்சுரல் ரூட்ஸ் தான் முடிக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன நமக்கு அந்த 3 இன்டர்வல் கண்டுபிடிச்சி இங்கே போடணும். அவ்வளோதான். சரியா?